வணக்கம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக உமா கதிர். சோதனை என்ற பெயரில் அதிகாரிகள் அராஜக போக்குடன் செயல்படுவதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள விஜயபாஸ்கர் வீடு மற்றும் புதுக்கோட்டை, திருச்சி, கோவை உள்ளிட்ட அவரது உறவினர்களுக்கு சொந்தமான 30 இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் இருக்கும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அதிகாலை 4 மணி முதலே வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள விஜயபாஸ்கர், அதிகாரிகளின் அராஜக போக்கு காரணமாக தனது குழந்தைகள் பள்ளிக்கு கூட செல்ல இயலவில்லை என்று குறை கூறினார். தனது வீட்டிலிருந்து 10,000 ரூபாய் மட்டுமே கைப்பற்றியிருப்பதாகவும் விஜயபாஸ்கர் மேலும் தெரிவித்தார். Sir, I am very much cooperative. I am very much cooperative. Just we are come to my house. They can search it in every room. They have all rights. Let the police come. Let the income tax come. But they are not. 10,000 ரூபாய் பணம் கூட அவர்களால கண்டுபிடிக்க முடியல. இல்ல சார், என்னுடைய வீட்டுல எல்லா இடத்துலயும் I'm an income tax payer. I'm an income tax assessee. நான் assessee, என்னுடைய மனைவி assessee, என்னுடைய தந்தை assessee, என்னுடைய அம்மா assessee, என்னுடைய மகள் assessee, என்னுடைய மகள் assessee, எங்க அப்பா assessee, எல்லாரும் assessee. நான் எல்லாம் டாக்ஸ் பே பண்ணிக்கிறேன். நீங்க செக் பண்ணிக்கங்க. விஜயபாஸ்கரின் வீட்டிற்குள் செல்ல பிற அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவினரை மத்திய ரிசர்வ் காவல் படையினர் செல்ல அனுமதிக்கவில்லை. அப்போது அங்கு வந்த டெல்லிக்கான தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரத்தையும் வீட்டுக்குள் செல்ல ரிசர்வ் காவல்துறையினர் மறுத்துவிட்டனர். நீண்ட விவாதத்திற்கு பின்னர் தளவாய் சுந்தரம் மட்டும் அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டுக்கு வெளியே அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளர் நயினார் அலுவலகத்திலிருந்து 2,20,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டின் முன்பு ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வருமான வரித்துறை சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஓபிஎஸ்ஸிற்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து அவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியதால் போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மோகனூர் சாலையில் ஆசிரியர் காலனியில் வசித்து வரும் அரசு ஒப்பந்ததாரர் சுப்பிரமணி வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். இவர் அரசு மருத்துவமனை கட்டடங்கள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டடங்களை ஒப்பந்த அடிப்படையில் கட்டி அரசுக்கு ஒப்படைத்து வருகிறார். இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமாகவும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நடைபெற்ற சோதனையில் ஒப்பந்த விவரங்கள், வருமான வரி செலுத்திய விவரங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வி.கே. சசிகலா அணி சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரனின் வெற்றியை தடுக்க மத்திய அரசு சதி செய்வதாக துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிகார துஷ்பிரயோகம் மத்திய அரசு, யார் இன்கம் டாக்ஸ் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு, வருமான வரித்துறை யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. இதற்கு முன்பு நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலையும் வருமான வரித்துறை தேர்தலுக்கு பணியாற்றக்கூடிய முக்கிய தலகர்த்தர்களுடைய வீடுகளில் போய் இந்த மாதிரி முற்றுகிட்டு காவல்துறையை நிப்பாட்டிட்டு இராணுவத்தை நிப்பாட்டிட்டு பரிசோதனை செய்துட்டு இருந்தால் இதன் மூலம் எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கான பணிகள் ஒரு வகை பாதிக்கப்படுகிறது. வெற்றி வாய்ப்பில் ஈடுபடுவர்களுடைய கவனம் திசை திரும்பும்னு அவங்க நினைக்கிறாங்க. நிச்சயமாக அவ்வாறு இல்லை. ஆர்கே நகர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் வேட்புமனுவை நிராகரிக்க கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இன்று காலை முதலே அமைச்சர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதால் ஆர்கே நகர் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என வாதிடப்பட்டது. வேட்புமனு தாக்கலின் போது தொகுதி வாக்காளர்கள் 10 பேரின் கையெழுத்து இல்லாமல் டிடிவி தினகரன் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறி மனுவை நிராகரிக்க கோரப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் வழக்கு விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.
சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் சேகர் ரெட்டி மற்றும் அவரது நண்பர்களின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தொழிலதிபர் சேகர் ரெட்டிக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதில் 34 கோடி ரூபாய் புதிய ரூபாய் நோட்டுகள் அடங்கிய 147 கோடி ரூபாய் பணம் மற்றும் 178 கிலோ தங்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணைக்கு பின்னர் கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொழிலதிபர் சேகர் ரெட்டி மற்றும் அவரது நண்பர்கள் பிரேம்குமார், ஸ்ரீனிவாசுலு ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே மார்ச் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். இந்த நிலையில் மூவரும் ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி நஜீமா பானு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தமிழகத்திற்கு முழுநேர ஆளுநரை நியமிக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழக ஆளுநராக இருந்த ரோசையாவின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதியோடு முடிவடைந்தது. இதையடுத்து பொறுப்பு ஆளுநராக வித்யாசாகர் ராவ் கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். அவர் தனது கடமையை முழுமையாக நிறைவேற்றவில்லை என கூறி அன்பழகன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தமிழகத்திற்கு முழுநேர ஆளுநரை நியமிக்க கோரி மத்திய அரசுக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசின் கருத்தை கேட்டு தெரிவிக்கும்படி மத்திய அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதனையடுத்து வழக்கு விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உதகை அருகே எடக்காடு பகுதியில் ஆலங்கட்டி மழையினால் 100கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த காய்கறிகள் சேதமடைந்தன. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கூடலூர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உதகை அருகே இருக்கும் எடக்காடு பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் 100கணக்கான பரப்பளவில் பயிரிடப்பட்டிருக்கும் காய்கறி பயிர்களில் ஆலங்கட்டிகள் கட்டி கட்டியாக படிந்துள்ளன. இதனால் காய்கறிகள் முற்றிலும் நாசமடைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தேயிலை பயிர்களும் கருகியதால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே பாதிக்கப்பட்ட காய்கறி பயிர்களை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். விடியால் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பூரா கல் மாதிரி கொட்டி காய்கறி பயிர் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் மண்ணு போட்டு மூடி பனிக்கட்டி தான் கிடக்குதுங்க. காலையில் போய் பார்த்தா அது இப்போ அவையெல்லாம் வந்து பார்க்குற நேரத்துக்கு இங்கே வெயில போச்சு. எல்லாம் ஏறக்குறைய கருகியும் அப்பவும் வந்து போட்டா எடுக்கிற அளவுக்கெல்லாம் இருந்ததுங்க. இப்போ விதை வாங்கி போட்ட விதை காசும் கூட எங்களுக்கு புண்ணியமாகாதாட்டுக்குதுங்க. இப்போ எருவு புண்ணாக்கு எல்லாம் போட்டு அது 10-20 உண்டு புண்ணாக்கு எடுத்து போட்டிருக்கேனுங்க. திருவண்ணாமலை அருகே 6 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் நல்லவன்பாளையம் கிராமத்தில் ஆயிரக்கணக்கானோர் வசித்து வருகின்றனர். கடந்த 6 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆழ்துளை கிணறு அமைத்தும் தண்ணீர் கிடைக்காததால் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இதனால் அன்றாட தேவைக்கு தண்ணீர் கிடைக்காமலும் தண்ணீர் பிரச்சினையினால் வேலைக்கு செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வறட்சியால் குடிநீர் கிடைப்பது கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 6 மாசம் ஆகுது எங்க ஊருக்கு தண்ணி வந்து குளம் இல்ல, குட்டை இல்ல, எதுவுமே இல்ல, கிணறு கூட இல்ல, குடி தண்ணி கூட எங்களுக்கு கிடையாது. நாங்க இப்படிலாம் இருந்தாக்கா நாங்க எப்படி வாழறது? விவசாயம் இல்ல எங்களுக்கு. இதெல்லாம் இல்லாதப்பா நாங்க எங்க பையன் எந்த கணத்துல பையன் தண்ணி முண்டு நாங்க எப்படி குடிக்கிறது? மன்னார் வளைகுடா அருகே இந்திய கடற்படையால் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்களை வரும் 20ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மன்னார் வளைகுடா அருகே இந்திய எல்லைக்கு உட்பட்ட கடல் பகுதியில் இலங்கை மீனவர்கள் 7 பேர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சென்ற இந்திய கடற்படையினர் உடனடியாக அவர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி கண்ணன் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். $15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட நெல்லை டவுன் மாநகராட்சி மருத்துவமனை நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை டவுன் மாநகராட்சி மருத்துவமனை 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து பட்டாபட்டு கிராம பகுதியில் தற்காலிகமாக இந்த மருத்துவமனை செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் புனரமைக்கப்பட்ட புதிய மருத்துவமனை சீரமைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும்
திறக்கப்படாமல் மாவட்ட நிர்வாகம் காலம் தாழ்த்தி வந்தது. இதனையடுத்து இந்த மருத்துவமனையை திறந்து வைக்க வேண்டும் என நெல்லை மாவட்ட பொதுஜன பொது நலச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழில் கடந்த 4ஆம் தேதி செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக மருத்துவமனை இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடும் வேட்பாளர்கள் அனைவரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி. ராமகிருஷ்ணன், திமுக மற்றும் அதிமுக இரு அணிகளும் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். வருமான வரி சோதனையில் கைப்பற்றப்படும் பணம் தேர்தல் பணப்பட்டுவாடாவிற்கு வைக்கப்பட்டதாக இருந்தால் இடைத்தேர்தலை ரத்து செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இடைத்தேர்தலை ரத்து செய்யணும். யாருக்காக பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதோ அவர்களை தகுதி நீக்கம் செய்து மீண்டும் இடைத்தேர்தல் நடைபெறுகிற போது அவர்கள் போட்டியிடாத வண்ணம் தகுதி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துறோம். ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் பரப்புரைக்கு தாம் செல்லக்கூடாது என்ற நோக்கில் வருமான வரித்துறையினர் தமது வீட்டில் சோதனை நடத்துவதாக சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் உள்ள நடிகர் சரத்குமாரின் வீட்டில் காலை முதலே வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் இதனை தெரிவித்தார். அவங்க எதை எதிர்பார்த்து யார் என்ன சொன்னாங்களோ சூழ்ச்சிக்காரர்கள் இந்த ஒரு பிரச்சாரத்திற்கு டிடிவி அவர்களுக்கு நாங்கள் பிரச்சாரம் பண்ணுகிறோம் என்று சொன்னதற்கும் இன்னைக்கு இன்கம் ரேட் வரும்போது இது இன்னும் ஒரு சதி மாதிரி தான் தெரியுது வழியா. இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. கோவையில் தனியார் கல்லூரி சார்பில் நடைபெற்ற விமான கண்காட்சி பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளை வெகுவாக கவர்ந்தது. கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள விமானவியல் கல்லூரியில் ஏரோபிளஸ் 2017 எனப்படும் விமான கண்காட்சி இன்று துவங்கியது. இதில் 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மாதிரிக்கு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விஐபிக்கள் தனியாக செல்லக்கூடிய ஹேக்கர் விமானத்தின் மினியேச்சர் உள்ளிட்டவை பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமான பள்ளி குழந்தைகள் பார்த்து சென்றனர். விமான நிலையம் அமைப்பு மற்றும் விமானங்களில் செயல்பாடுகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. மாணவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளும் வகையில் சுமார் 5000 சதுர அடி பரப்பளவில் மாதிரி விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஏரோப்ளேன் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இது எந்த ஏதாச்சும் ஏரோப்ளேனில் முக்கியமாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது முன்னாடியே அலோட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொன்றும் எப்படி பேராஷூட் தருவாங்க, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. சீட் பெல்ட் போடும்போது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணும். இங்கே நிறைய ஏரோப்ளேன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், அதுக்கப்புறம் ரேஸ் கார்ஸ் அது எல்லாம் பார்த்தேன். ஈரான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பஹ்ரைனில் தனியார் மீன்பிடி நிறுவனத்தில் பணியாற்றிய தமிழக மீனவர்கள் 15 பேர் கடந்த செப்டம்பர் மாதம் அத்துமீறி ஈரானுக்குள் நுழைந்ததாக கூறி அந்நாட்டு கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. இதில் நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 15 மீனவர்களை மீட்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்திய தூதரக அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக 15 மீனவர்களும் ஈரான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்தியா திரும்பினர். இந்த நிலையில் நெல்லையைச் சேர்ந்த 7 மீனவர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களை மீட்க நடவடிக்கை எடுத்ததற்காக மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கடந்த 6 மாத காலமாக சிறையில் இருந்ததால் பொருளாதார பாதிப்பை சரிகட்ட சொந்த நாட்டில் தொழில் தொடங்க ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்தனர். கைதிலாக வாடிய எங்களை மிக விரைவில் மீட்டெடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மத்திய நிதி அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மிக தாழ்மையுடன் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் 6 மாதமாக மிக கஷ்டப்பட்டுட்டோம். இப்போது மீண்டும் நாங்கள் ரொம்ப குடும்பங்கள் மிக வாழ்வாதாரம் இழந்து இருக்கோம். எங்களுக்கு ஒரு நிதி உதவி ஏதோ ஒரு உதவி செஞ்சால் தான் நாங்கள் மீண்டும் எந்த வாழ்க்கையை நாங்கள் மீண்டும் வளர முடியும். 6 மாதமாக ஈரானில் கஷ்டப்பட்டாச்சு. கஷ்டப்பட்டு இப்போ நாட்டுக்கு வந்திருக்கிறோம். நாட்டுக்கு வந்து எங்களுக்கு மறுபடியும் இங்கே நாட்டில் தொழில் பண்ணுறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 10 லட்சம் உதவி செய்தால் நாங்கள் சொந்த நாட்டிலே இங்கே ஒரு தொழில் தொடங்கி நல்லபடியாக எங்கள் குடும்பத்தை வச்சு பாதுகாப்போம். சுதந்திரத்திற்கு போராடியவர்கள் வறுமையில் வாடுவதும், சுதந்திரத்திற்கு சம்பந்தமில்லாதவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வதையும் மாணவர்கள் மாற்ற வேண்டும் என்று IAS அதிகாரி சகாயம்
தெரிவித்திருக்கிறார். விருதுநகரில் உள்ள விவிவி மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் IAS அதிகாரி சகாயம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பள்ளி மாணவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட அவர் பின்னர் பேசுகையில், தமக்கு சுடுகாட்டில் வாழ்வதை காட்டிலும் சுதந்திர நாட்டில் வாழ்வதுதான் அச்சமாக உள்ளதாக கூறினார். அரசு பள்ளி மாணவர்களால் தான் ஏழைகளின் ஏழ்மையை பூர்த்தி செய்ய முடியும் என்று கூறிய அவர், சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் வறுமையில் வாழ்வதாகவும் சுதந்திரத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வதாகவும் தெரிவித்தார். இதனை வரும் கால மாணவர்கள் மாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நெடுஞ்சாலைகளில் அகற்றப்பட்ட டாஸ்மாக் கடைகளை பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளில் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூரில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருமாநல்லூர் சாலையில் அகற்றப்பட்ட கடையை திருப்பூர் போயம்பாளையம் பகுதியில் அமைப்பதற்கான பணியினை டாஸ்மாக் நிர்வாகம் மேற்கொண்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் போயம்பாளையம் 4 ரோட்டில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது. பின்னர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் அருகே வீட்டு வாசலிலேயே கேபிள் டிவி ஆபரேட்டர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திண்டுக்கல் அனுமந்த நகர் பகுதியைச் சேர்ந்த பத்மநாபன் கேபிள் டிவி ஆபரேட்டராக இருந்து வந்தார். இன்று அதிகாலையில் பத்மநாபன் வீட்டுக்கு வந்த சில மர்ம நபர்கள் வெளியே வருமாறு அழைத்துள்ளனர். இதனையடுத்து வெளியில் வந்த பத்மநாபனை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டியதில் நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். விரைந்து வந்த காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவர் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் இருப்பதால் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்துள்ளதா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் தேமுதிக நிர்வாகி சரவணன் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். காஞ்சிபுரம் செங்கல்வராயன் ஒத்தைவாடை தெருவைச் சேர்ந்த சரவணன் தேமுதிக தலைமை கழக பேச்சாளராகவும் நகர துணை செயலாளராகவும் பணியாற்றி வந்தார். கட்சி பணியாற்றிக் கொண்டே வீட்டுமனை வணிகத்திலும் ஈடுபட்டு வந்த அவர் நேற்று இரவு வீட்டின் அருகே 5 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து சிவகாஞ்சி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் அரசியல் பிரமுகர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வருவது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் உள்ள இலவச கழிப்பிடத்தை பொதுமக்கள் பயன்படுத்தும் விதமாக சுத்தம் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்திற்கு அன்றாடம் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். மேலும் ஜெயங்கொண்டம் அருகில் உள்ள சுற்றுலா தலமான கங்கை கொண்ட சோழபுரம் செல்வதற்கு இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து வசதி உள்ளது. இந்த நிலையில் இங்குள்ள இலவச கழிப்பிடம் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நகராட்சி அதிகாரிகளின் அலட்சிய போக்கினால் இலவச கழிப்பிடம் பராமரிக்கப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதால் கழிப்பிடத்தை பராமரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழோடு.